ஏப்ரல் 19 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்ற வழக்குகள் அவங்க மேல என்ன இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, வருமான வரித்துறையில என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. வணக்கம். சேலம் பாராளுமன்ற வாக்காளர்களுக்கு இன்னும் ஒரு 4 நாளில் ஓட்டு போட போறீங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற குழப்பங்கள் இருக்கலாம். நமக்கு அந்த வேட்பாளர் பற்றி விவரம் தெரியுமா இல்லையா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். சேலம் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் 25 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 25 பேர்ல ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லாத ஒரு தொகுதி இந்த நம்ம சேலம் வேட்பாளர் தொகுதி, பாராளுமன்ற தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேட்பாளர் விவரங்களை பார்ப்போம். இந்த தொகுதியோட முதல் வேட்பாளர் TM செல்வ கணபதி. இவர் டிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர். டிஎம்கேனா நமக்கு தெரியும், சின்ன உதயசூரியன். இவர் MA LLB முடிச்சிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணக்கூடியவர், ரியல் எஸ்டேட் பண்றாரு, கடன் கொடுப்பவராக இருக்கக்கூடியவர், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துறவர். வயது 65. இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 2,17,00,000 குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் சொத்து மதிப்பு, இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக சுமார் 75,40,00,000 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் வகையில 26,14,00,000 இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 49,25,00,000 ஆகுது. இவர் பேர்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் ஒரு வழக்குக்கு தண்டனை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. கலவரம், பயங்கர ஆயுதங்களுடன் கலகம் செய்தல், ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல், காயப்படுத்தல், மிரட்டல் அப்படின்ற பிரிவுகளை வழக்குலையும் ஊழல் வழக்கில் விடுவிக்கப்பட்டாருன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர், 2வது வேட்பாளர் யாருன்னா முரளி எஸ். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் யானை. BSc LLB முடிச்சிருக்கிறாங்க. லாயரா இருக்கக்கூடிய இவருடைய வயது 35. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடலை. கடன் விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 2,57,000 ஆகுது. இவர் பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ADMK சார்பாக போட்டி போடக்கூடிய விக்னேஷ் P. ADMKனா நமக்கு தெரியும், சின்ன ரெட்டலை. BE முடிச்சிருக்கிறாரு. ஒப்பந்தம், இயந்திர வாடகைக்கு விடக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 30. இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக 14,68,000 குறிப்பிட்டிருக்கிறாரு. சொத்து மதிப்பாக சுமார் 6,20,00,000, கடன்கள் வகையில சுமார் 68,53,000 இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 5,52,00,000 ஆகுது கடன் போக. இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க. அடுத்து இந்த தொகுதியில் நிற்கக்கூடியவர் அண்ணாதுரை, பாமக சார்பாக நிற்கக்கூடியவர். இவருடைய சின்னம் மாம்பழம். BABL முடிச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் பங்க் பிசினஸ் பண்ணக்கூடியதாகவும் வயது 54. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் 12,77,000 குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடும்ப ஆண்டு வருமானமாக, குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் 2,94,00,000, கடன்கள் வகையில 1,36,00,000 குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1,58,00,000 ஆகுது. இவர் பேர்ல 2 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அலட்சியத்தால் மரணத்தை ஏற்படுத்தல், பெண்களை துன்புறுத்தல், கலவரம், பயங்கர ஆயுதங்களுடன் கலவரம் செய்தல், ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல், காயப்படுத்தல், ஆபத்தான ஆயுதங்களால் காயப்படுத்தல், மிரட்டல், வீட்டை அத்துமீறி நுழைதல் அல்லது மீறுதல், சொத்துக்கு சேதம் விளைவித்தல், அதிவேகமாக ஓட்டுதல். இந்த பிரிவின் கீழே 2 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அம்பேத்கர் C. இந்தியாவின் அம்பேத்கர் கட்சி அப்படின்ற கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் கோட், ஓவர் கோட். 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் ஓவியரா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 45. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் வகையில் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 5,00,000. இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க. அடுத்து இந்த தொகுதியில் நிற்கக்கூடியவர் அறவோர் முன்னேற்ற கழகம் சார்பாக நிற்கிற சுதர்சன் எஸ். இவருடைய சின்னம் வைரம். வயது 44. கல்வி ஆலோசகராக இருக்கக்கூடிய டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்கள் பற்றியோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 2,66,000 ஆகுது. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை.
இந்த தொகுதியில் அடுத்து நிற்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கக்கூடியவர் டாக்டர் ஜி மனோஜ்குமார். இவருடைய சின்னம் ஒளிவாங்கி. எம்பிபிஎஸ், எம்எஸ், டிஎன்பி, எம்ஆர்சிஎஸ் முடிச்சிருக்கிறதாகவும் மருத்துவராக இருக்கக்கூடியவராக குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 29. குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 48,86,000 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். கடன்கள் எதுவுமே இல்லாதனால அதுவே ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய மாணிக்கம் ஆர். இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 67. குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 10,29,000. கடன்கள் எதுவுமே இல்லைன்னு இருக்கிறார். அதுவே ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சி ராமச்சந்திரன். தேசிய மக்கள் கழகம் சார்பாக போட்டி போடக்கூடியவர். இவருடைய சின்னம் தர்பூசணி. வயது 34. தினக்கூலியா இருக்கக்கூடியவங்க பிஏ முடிச்சிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்களோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 65,000. வழக்கு எதுவும் இவர் பேர்ல நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அகமது ஷாஜகான் எம். இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர். எம்ஏ, எல்எல்பி, பிஎல் முடிச்சிருக்கிறதாகவும் லாயராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 54. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் சுமார் 5 லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1,16,00,000. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய பேரு இந்திரஜித் குப்தா ஜி. இவருடைய சின்னம் பானை. டிப்ளமோ முடிச்சிருக்கிறதாகவும் தினக்கூலியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 33. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1 லட்சம். வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் கருணாகரன் எம். இவருடைய சின்னம் லேப்டாப் மடிக்கணினி. எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாரு. சுய தொழில் பண்ணக்கூடியவராகவும் வயது 49 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்களோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 2,50,000. வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கோவிந்தன் ஏ. இவருடைய சின்னம் டெலிவிஷன். 4th முடிச்சிருக்கிறதாகவும் கட்டுமான பணியாளராக இருக்கிறதாகவும் வயது 49 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் பற்றிய விவரங்களோ கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 11 லட்சம் இருப்பதாகவும் அதுவே ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக கணக்கிடப்படுது. கடன் இல்லாததுனால இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சண்முகம் ஜி. இவருடைய சின்னம் வாளி பக்கெட். 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் ஜவுளி உற்பத்தியாளராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 54. குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 50,000. இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர். இவருடைய பெயர் சாந்தலிங்கம் சி. இவருடைய சின்னம் கேப்சிகம். பிஇ முடிச்சிருக்கிறாரு. கைத்தறி தொழில் பண்ணக்கூடியவராகவும் வயது 30 குறிப்பிட்டிருக்கிறாரு. குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 7,29,000. இவர் பேர்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பழனிவேல் கே. இவருடைய சின்னம் லைட்டர். 7ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் சுய தொழில் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 43. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்களோ எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 1 லட்சம். இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பாலாஜி, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். பாலாஜி எம். இவருடைய சின்னம் பேட்ஸ்மேன். 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் விவசாயி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 40. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. சொத்து மதிப்பாக சுமார் 26,68,000 இருக்கிறதாகவும் கடன் சுமார் 4,75,000 இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு 21,93,000. வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பிரபாகரன் எஸ். இவருடைய சின்னம் பலாப்பழம். பிஇ முடிச்சிருக்கிறதாகவும் கட்டுமான பொறியாளர் ஆலோசகராக இருக்கிறதாகவும் வயது 54 குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் 9 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன்கள் எதுவுமே இல்லாததுனால இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 49 லட்சம். வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை.
இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் முத்துசாமி எஸ். இவருடைய சின்னம் கால்குலேட்டர். டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு. சுய தொழில் பண்றாரு. வயது 36. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றி ஒரு எதுவும் குறிப்பிடாததுனால இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 50,000. இவர் பேர்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ராமசுந்தரம் டி. இவருடைய சின்னம் குக்கர். பெட்ரோல் பங்க் தொழில் பண்ணக்கூடியவர். 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. வயது 47. குடும்ப ஆண்டு வருமானம் கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 2 லட்சம். இவர் பேர்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஏ. ராஜா. இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் மோதிரம். 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. கூலி தொழில் பண்ணக்கூடியவர். வயது 56. குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 35 லட்சம். இவர் பேர்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய பெயர் எஸ். ராஜா. சின்னம் டார்ச் லைட். 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. சுய தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 55. கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை. கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 43,000. இவர் பேர்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம். விக்னேஷ். இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவருடைய சின்னம் ஈட்டி எறிபவர். நடுநிலைப்பள்ளி முடிச்சிருக்கிறதாகவும் சுய தொழில் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. வயது 30. கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 37,000. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஏ. ஜெகநாதன். ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். இவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம். 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. கைத்தறி தொழில் பண்ணக்கூடியதாகவும் வயது 34 குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் விவரங்களோ கடைசி குடும்ப ஆண்டு விவரங்களோ குறிப்பிடவில்லை. இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 12,34,000. இவர் பேர்லேயே வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம். ஜோதிலிங்கம். இவருடைய சின்னம் கணிப்பொறி. பிகாம் முடிச்சிருக்கிறாரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வயது 46. குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை. கடன்கள் 70,000 இருக்கிறதாகவும் சொத்து வகையில சுமார் 32 லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் 31,80,000 ஆகுது. இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை. இந்த தொகுதியுடைய இறுதி வேட்பாளர் நோட்டா. நன் ஆஃப் த எபோவ். மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் ஓட்டு அளிக்க விரும்பவில்லை, வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க. சந்திப்போம். உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஓட்டு. சிந்திச்சு வாக்களிங்க.